வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் 29வது பாடல். இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையோ மல்லே புரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வே இளவனே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானே, என்னுடைய திருப்புகழ் பாக்களை உன்னுடைய 12 தோள்களிலும் போர் புரிவதில் வல்லமை புரிந்த பெருமானே, உன்னுடைய 12 தோள்களிலும் அந்த தோள்களினால் அசுரர்களை அழித்து வானவர்களை மீட்ட பெருமானே, அந்த தோள்களிலே எனது பாடல்களையும் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று ஆடும் பரிவேல் அணிசேவரென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று வேண்டிய பொழுது எனக்கு அந்த பணியை தந்த பெருமானே, என் பாடல்களை திருப்புகழ் பாடல்களை உன்னுடைய தோள்களிலே சூட்டி அருளிய பெருமானே, சூடிக்கொண்ட பெருமானே, ஆடையிலே அனைவனந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் அலங்கள் அணிந்தருளே என்று வள்ளல் பெருமான் பாடியது போல என்னுடைய சொல்மாலையையும் பாமாலையாக சொல்மாலையையும் பூமாலையாக பாமாலையையும் பூமாலையாக ஏற்ற பெருமானே, எனது அறியாமையினால் நான் வினையிலே கட்டுண்டு கிடக்கின்ற என்னை இந்த மாயையிலே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ இல்வாழ்வு என்னும் இல்வாழ்க்கை என்னும் சாகரத்தில் கடலில் என்னை தள்ளிவிட்டு விட்டாயே. இந்த கடலிலேயே துன்பக் கடலிலேயே நான் கிடந்து வீழ்வேனோ பெருமானே, எனக்கு நீ கருணை காட்டக்கூடாதா? இந்த உலக வாழ்க்கை என்னும் மாயையில் தள்ளிவிட்ட நீ நான் இதிலேயே உழன்று கிடப்பதற்கு நீ காரணம் ஆகவாயா முருகா? நீதான் கிடத்தினாய், ஆனால் என்னை மன்னிக்கக்கூடாதா? அடியேனது அறியாமையினால் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து எல்லாருக்கும் கேடுகட்ட மனிதனாய் வாழ்கின்ற என்னை நீ மன்னிக்கக்கூடாதா? நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் பாடியது போல என்னை காப்பது நின் கடமையல்லவா? பெருமானே, மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கு நின்ற 26 தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று உன்னையே அல்லவா நான் பாடித் தொழுது நிற்கின்றேன். எனக்கு நீ கருணை காட்டக்கூடாதா? எனக்கு முத்தி என்ற உன்னுடைய திருவடி பேறு என்ற செல்வத்தை பேரின்பத்தை தரக்கூடாதா பெருமானே? என்னுடைய அறியாமையினால்தான் நான் கேடுகட்ட மனிதனாக இந்த மாய வாழ்க்கையிலே கிடந்து உழல்கின்றேன். அதனை கரையேற அந்த சம்சாரக் கடலிலிருந்து என்னை கரையேற விட மாட்டாயா? என்னை மன்னித்து ஏற்க மாட்டாயா என்று முறையிட்டு கேட்கின்றார் அருணகிரிநாதர். அவருக்காகவா கேட்கின்றார்? மாயையில் வீழ்ந்து கிடக்கின்ற நமக்காக வேண்டி பாடுகின்றார். இந்த பாட்டை இந்த பாடலை பொருள் உணர்ந்து பாடுகின்ற பொழுது நம்முடைய வினைகளெல்லாம் இற்றுப்போகின்றன. ஆகவே எல்லாம் வல்ல பெருமானே, என்னால் வந்து ரட்சிப்பையோ என்னை என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் பாடுவது போல எல்லாம் வல்ல முருகப்பெருமான் என்னையும் ஆட்கொண்டு அருளுவான் என்ற நம்பிக்கையிலே அவனுடைய வீரத்தை புகழ்ந்து அவனுடைய 12 தோள்களின் பெருமையை வலிமையை புகழ்ந்து சுடர் வேலாயுதத்தை தாங்கியுள்ள பெருமானே என்று சொல்லி என் அறியாமையை பொறுத்தருள வேண்டும். என்னை வீழ்ந்து கிடக்கின்ற வினையேனை காத்தருள வேண்டும் என்று நமக்காக பாடுகின்றார் தெய்வப்புலவர் அருணகிரிநாதர். ஆகவே முருகப்பெருமானை வேண்டி நிற்கின்ற பொழுது நம்முடைய வினைகளெல்லாம் தீவினைகளெல்லாம் அற்றுப்போய் நமக்கு நற்பேறு கிடைக்க
அருள்வான் என்ற உண்மையை இந்த பாடலின் வழியாக நமக்கு உபதேசம் செய்கின்றார் அருணகிரிநாத பெருமான். இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையோ மல்லே புரி பன்னிரு வாகுவலின் சொல்லே புனையும் சுடர் வேலவனே என்பது பாடல். நாளையும் கந்தர் அனுபூதி தொடரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.